வெப் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரவணா, இந்தா தண்ணி குடி. எழுந்துரு எழுந்துருன்றேன்ல. சரவணா சரவணா, இந்தா கழுவு. இரு இரு, அதுதான் தண்ணி குடி. என்ன பண்ண போற? இன்னும் எவ்வளவு நேரத்துக்கு உன்னால அத்தைக்கு தெரியாம கண்ணாம்பூச்சி ஆடிட்டு இருக்க முடியும்? நிஜமாவே அவங்க மூஞ்சில என்னால முடிக்க முடியல பூங்குடி. இத்தனை வருஷத்துல நான் ஒரு தடவை கூட இதுலயும் தோத்ததே இல்லை. தோத்துட்டு போய் அம்மா முன்னால நின்று பழக்கமும் இல்லை. அவங்க என்ன சொல்லுவாங்க, எப்படி நடந்துக்கணும்னு ஒண்ணுமே புரியல பூங்குடி. அதுவும் எங்க அம்மா தலையில அடிச்சு சத்தியம் பண்ணியிருக்கேன். தோத்ததை விட எனக்கு சத்தியம் பண்ணதுதான் பயமா இருக்கு. நினைச்சாவே அழுகழுகியா வருது. சரவணா, என்ன புரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கியா? நீயும் சக்தி அண்ணனும் தனித்தனியா எதிர்த்த மாதிரி ஒத்தைக்கு ஒத்த போட்டி போட்டீங்கல்ல. அப்படி தனித்தனியா நின்னு போட்டி போட்ட நீ தோத்து போயிருந்தா நீ ஏதோ பயப்படுறதுல கொஞ்சம் நியாயம் இருக்குன்னு ஒரு வேளை ஒத்துக்கலாம். ஆனா நீங்க ரெண்டு பேரும் தனித்தனியா நின்னு போட்டி போடல. உன் பின்னாடி நின்ன 10 பேரு, அவன் பின்னாடி நின்ன 10 பேருன்னு சொல்லி டீமா நின்னு கயிறு இழுத்தாங்க. உன் பின்னால நின்ன 10 பேரும் உங்க அம்மா தலையில அடிச்சு சத்தியம் பண்ணாங்களா? சொல்லு சரவணா. உன் பின்னாடி நின்ன 10 பேரும் உன் அம்மாவோட தலையில அடிச்சு ஜெயிப்போன்னு சத்தியம் பண்ணாங்களா? இல்ல. அப்ப நீ உன் அம்மா மேல பண்ண சத்தியத்துக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? உன் பின்னால நின்ன யாரும் உன்ன மாதிரி சபதத்துக்காகவோ சத்தியத்துக்காகவோ கயிறை இழுக்கல. அதுல முக்காவாசி பேரு ஜாலிக்காக தான் விளையாண்டாங்க. அவங்க கிட்டலாம் போய் நீ கேட்டு பாரு. ஐயோ தோத்து போயிட்டோம், ஐயோ தோத்து போயிட்டோன்னு உட்காந்து அழுதுட்டு இருக்க மாட்டாங்க. அவங்கெல்லாம் அடுத்த கேம பார்த்து ஓடிக்கிட்டே இருப்பாங்க. நீ ஒன்னும் மத்தவங்க மாதிரி வெளியே நின்னு வேடிக்கை பார்க்கல. போட்டியில கலந்துக்கிறதே ஜெயிக்கிற மாதிரி தான் சரவணா. அத்தைக்கு அகிலாண்டேஸ்வரி அம்மா மேல கோவம். அந்த கோவத்துக்கு பயந்துகிட்டு அவங்க வார்த்தையை விட்டாங்கன்னா நீ அதையே புடிச்சுக்கிட்டு தொங்கிட்டு இருப்பியா? நீ இப்படி இருந்தனா அத்தை எவ்வளவு வருத்தப்படுவாங்க தெரியுமா? என்ன சரவணா, நான் ஏதோ பேச்சுக்கு சொன்னேன்னா நீ இப்படி இருக்கேன்னு உடஞ்சு அழுதுருவாங்க. அவங்க அழறத நீ பாக்கணுமா? அவங்க மனசு உடைஞ்சு நிக்கணும்னு நீ ஆசைப்படுறியா? ஐயோ இல்ல பூங்குடி. அப்புறம் என்ன, மூஞ்சியை தொடச்சிட்டு இந்த ஒரு போட்டி போனா என்னமா, அடுத்த போட்டியை ஜெயிச்சு காட்டுறேன்னு சொல்லு. அவங்க எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க தெரியுமா? சரவணா, எந்த அம்மாவும் தன்னோட புள்ள மனசொடைஞ்சு நிக்கிறத பார்க்க மாட்டாங்க. அவங்களால பார்க்கவும் முடியாது. அவனுக்கு தன்னம்பிக்கையை கொடுத்து தைரியத்தை சொல்லி அவனை அடுத்த போட்டிக்கு ரெடி பண்ணுவாங்க. அப்படி பார்த்தா எனக்கு நீ ஒரு அம்மா தான் பூங்குடி. நீ மட்டும் இப்ப பேசி என்ன சரி பண்ணலனா நான் என்ன ஆயிருப்பேன்னு எனக்கே தெரியல பூங்குடி. உண்மையாலுமே இப்போ
எனக்கு எப்படி தெரியுமா இருக்கு? மறுபடியும் பிறந்து வந்த மாதிரி இருக்கு. நான் எவ்வளவு உடைஞ்சு போயிருந்தேன்னு யாருக்கும் புரியாது. ஆனா நீ என் மனசை தேத்தி தைரியம் கொடுத்து என் மனச மறுபடியும் நிக்க வச்சுட்ட. ஒன்னு சொல்றேன் பூங்குடி, என் மனசுல இருந்து சொல்றேன். உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் பூங்குடி. சரி வா போலாம். சரவணா, நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லணும். பொண்ணுங்களுக்குன்னு தனியா கபடி போட்டி வச்சிருக்காங்களா? நான் அதுல கலந்துக்கலான்னு ஆசைப்படுறேன். நான் அதுல கலந்துக்கட்டுமா? கலந்துக்க பூங்குடி, தைரியமா கபடி ஆடு. நான் விட்டத நீதானே பிடிக்கணும். நீ மட்டும் இந்த போட்டியில ஜெயிச்சேனா அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நீ தைரியமா ஆடு. சரவணா, என்ன ஆச்சு? ஏய், ஏன் அடற? ஏய், கண்ணத்தோட. ஏய் பூங்குடி, ஏன் அடற? என்ன ஆச்சு பூங்குடி? இல்ல சரவணா, எங்க நீ என்ன விளையாட வேண்டான்னு சொல்லிடுவியோன்னு நினைச்சு நான் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். ஏய், என்ன சொல்ற நீ? நான் எதுக்கு ஒண்ணு விளையாட வேணாம்னு சொல்ல போறேன்? நீ கண்டிப்பா விளையாடு. இல்ல சரவணா, நான் கண்டிப்பா இந்த போட்டியில ஜெயிக்கணும். கண்டிப்பா ஜெயிக்கணும். நீ கண்டிப்பா ஜெயிப்ப. இதுல என்ன சந்தேகம் இருக்கு? சரி, அழாத. இங்க பாரு பூங்குடி, நீ தைரியமா இருக்கணும். கண்டிப்பா தன்னம்பிக்கையோட விளையாடு. நீ தான் ஜெயிப்ப. ஒரு நிமிஷம் இரு வரேன். சரவணன் எங்க இன்னும் காணோம்? பூங்குடி, என்ன பாக்குற பூங்குடி? இல்ல, அது வந்து இது கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நான் போட்டியில கலந்துக்கிறேன்னு சொன்னப்ப நீ என்ன ஆரத்தி எடுத்து அனுப்பி வச்சல. இப்ப நீ போட்டியில கலந்துக்க போற. அதே மாதிரி நானும் உன்னை ஆரத்தி எடுத்து அனுப்பி வைக்கணும்ல.